நம்பர் 12 அமுதவல்லி Team 7 கூப்பிடுறாங்க. கை வைக்கிறாரு. கல்வி என பெண்மையை போற்றி பாராட்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வேலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவை கொண்டாடும் வகையில் இன்று வரவேற்கிறோம். விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு தலைமையுரையாற்றுள்ள மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வேலூர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் வேலூர், சட்டமன்ற உறுப்பினர் அணைக்கட்டு அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர் வேலூர் அவர்களையும் தொடர்ந்து ஷார்ட் புட் போட்டியில் முதலிடம் பிடித்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தை சேர்ந்த ரஞ்சனி அவர்களுக்கு பாராட்டி பரிசு வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து ஃப்ரூட் டெக்கரேஷன் போட்டியில் வெற்றி பெற்ற ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணியாளர் கோகிலா அவர்களுக்கு பாராட்டி பரிசு வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து கோல போட்டியில் வெற்றி பெற்ற கனியம்பாடி வட்டாரத்தை சேர்ந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட குழுவினர் கோகிலா தலைமையிலான குழுவினருக்கு பாராட்டி பரிசு வழங்கப்படுகிறது. பேஸ்கெட் பால் போட்டியில் வெற்றி பெற்ற வித்யா குழுவினருக்கு பாராட்டி பரிசு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து த்ரோபால் போட்டியில் முதலிடம் பிடித்த சத்யபிரியா குழுவினருக்கு பாராட்டி பரிசு வழங்கப்படுகிறது. வேலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடைபெற்ற சர்வதேச வேதங்கள், ஆகமங்கள், இதிகாசத்தை பெண்ணடிமை செய்து விட்டார்கள். அந்த பெண்ணடிமை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த முதலாக இந்த மண்ணில் அதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு தான் சாகிற வரையில் 90 வயதிலே கூட மூத்திர செடியை கையில் தூக்கிக் கொண்டு ஒருவராக போய் சாகவையே பிரச்சாரம் செய்த தந்தை பெரியாரைத்தான் அதுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். காலம் முழுவதும் பெண் உரிமை என்று பேசியவர். அதனுடைய விளைவுதான் அவர் பேசுகிற பொழுதே ஒரு புத்துணர்ச்சி அம்மையார் என்கிறவர்கள் அன்றைக்கு டாக்டர் ஆனார்கள். ஒரே ஒரு டாக்டர் வந்தார். அதற்கு பிறகு பலர் வந்தார்கள். இந்த பெண்ணின் முன்னேற்றம் என்பது சாதாரணமானதல்ல.
கேரளாவில் நம் ஊரில் நடந்த போராட்டங்களை நீங்க நாகர்கோவில் நடந்த போராட்டங்களை படிக்கணும். ஆனால் இன்னைக்கு ஆந்திராவில் பாருங்கள், பெண்கள் படிப்பே கிடையாது. பீகாரில் போங்க, பக்கத்தில் நிற்க முடியாத கூட வடநாட்டு அந்த நிலைமை. ஆனால் தமிழ்நாட்டில் தான் பெண்கள் எழுப்பது, குளிப்பது, புதுமையாக ஆடை அணிவது, படிப்பது, இது எல்லாம் தமிழ்நாட்டை மட்டும்தான் வந்திருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் நான் பெருமையோடு சொல்கிறேன், காங்கிரஸ் உழைத்திருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. பாரதி பெண் விடுதலைக்காக பாடியிருக்கிறார். பாரதியார் சொன்னால் பெண்ணடிமை தேர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தேர்தல் முயற்கொண்டே என்றுதான் சொன்னார் பாரதிதாசன். ஆகவே தொட்டிலை ஆட்டங்கள் அதுதான் தொல்லுலகை ஆளுகை என்று பாரதிதாசன் பாடியிருக்கிறார். எனவே விதவை திருமணத்தை பற்றி பாடுகிற பொழுது பாரதிதாசன் கோரிக்கை அற்று கிடக்குதன்னே இங்கு வேலை பழுத்தப்படா என்ற வரிகள் எல்லாம் அத்தகைய நிலைமை இருக்கும். தயவுசெய்து நான் சொல்லுகிறேன், இந்த சுயமரியாதை இயக்கத்திற்கு தந்தை பெரியாருடைய கருத்தை உங்களுக்கு இல்லாவிட்டாலும் உங்கள் சமுதாயத்துக்கு ஒரு ஆட்சிய பணி என்ன என்பதை படித்தாக வேண்டும்.